வெள்ளிக்கிழமை வந்துச்சுனாவே இந்த ஆட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கக்கூடாதுங்க. வேறு ஏதாவது பண்ணுனாங்க. அன்னைக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமைங்க. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மோர் குழம்பு வச்சுருவோன்ட்டு வெள்ளை பூசணி இருந்தது வச்சு மோர் குழம்பு வச்சு காளான் கிரேவி பண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே, அந்த மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் நம்ம நைஸாக நறுக்கி வச்சுக்காம ஒரு 2 நறுக்கி அதையும் போட்டு இறக்கி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வெள்ளை பூசணியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் உள்ளே இறக்கி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு பல்லு பூண்டு, சீரகம், மிளகு, ஒரு பாதி பச்சை மிளகா, ஒரு துண்டு தேங்காய், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி நைஸாக இறக்கிக்கோங்க. இதை நம்ம வெள்ளை பூசணியை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதோட இதை மிக்சிங்கை கொட்டி அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா தலபலன்னு கொதிக்கட்டுங்க. அப்போ தாங்க நம்ம அந்த வெள்ளை பூசணியில் பார்த்திங்கன்னா அந்த வெந்து இந்த காரமும் அதில் இறங்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மோர் குழம்பு. சாம்பார் எப்போ பாரு சாம்பாரே வைக்கிறியே அப்படின்னு கேட்குறா எங்கள் ஹஸ்பண்டுக்கு. இந்த வாட்டி நான் மோர் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் தட்டிட்டு போயிருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க கெட்டியான தயிர் இருந்ததுன்னா அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு இதில் தூக்கி ஊற்றிடுங்க. ஆனால் புளிக்கக்கூடாதுங்க. புளிக்காமல் இருந்ததுன்னா மோர் குழம்பு இன்னும் அருமையாக இருக்கும். புளிச்சிருந்ததுன்னா மோர் குழம்பு டேஸ்ட்டே மாற்றி கொடுத்துருங்க. அதனால் நல்லா கெட்டியான தயிராக அடித்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடாமல் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. அப்போ தான் அருமையான மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. வெள்ளை பூசணியை நம்ம மோர் குழம்பாக தான் வச்சு சாப்பிட முடியும். அதனால் இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் நிறையா போட முடியும். என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஆனால் யூடியூப்பில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியலங்க. இந்த மாதிரி மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு போயிருங்க. கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ.